Good morning students, welcome back to the computer science class. நம்ம சிலபஸில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அட் அ கிளான்ஸ் பார்த்தரலாம். இதில் யூனிட் 1 மட்டும் அப்படியே பெண்டிங் இருக்குது, அதை நம்ம குயிக்காக முடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய லெசன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ ஸ்கிப்பிங் போர்ஷன்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அதை நம்ம டோட்டலாக இன்னும் பெண்டிங்லேயே வச்சுருக்கோம். ஸோ பைத்தான் யூனிட் 2 முடிச்சிட்டோம், யூனிட் 3 முடிச்சிட்டோம், தென் யூனிட் 4ல் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது யூனிட் 4ல் ஒரே ஒரு லெசன் பைத்தான் CSV ஃபைல்ஸ். ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 4th யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பைத்தான் CSV ஃபைல்ஸ் 238. சரி, CSV ஃபைல்ஸ்னால் என்ன? CSVனா கம்மா செப்பரேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரோக்ராமில் சில டேட்டாஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டாஸை டியூரிங் ரன் டைமில் நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம், கேட்டு வாங்குகிறோம். தென் வாங்கின இன்புட்ஸை ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி தென் ப்ராசஸிங் பண்ணி தென் அவுட்புட் இன்டர்மீடியேட் ரிசல்ட் அல்லது தென் ஃபைனல் அவுட்புட் ரிசல்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஒரு பெரிய லெவலில் ப்ரோக்ராம் லெவல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது, ஒரு சாஃப்ட்வேர் லெவலுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டேட்டாவை வந்து யூசர்கிட்டருந்து ரீட் பண்ணுவோம். அதே நேரத்தில் சில டேட்டாவை சில ஃபைல்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதே மாதிரி ஃபைலில் இருக்கிற டேட்டாவை இன்புட்டுக்கு ரீடும் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் இருந்துட்டு என்ன பண்ணுவோம், இன்னொரு ஃபைலில் நம்ம கம்ப்யூட்டர்லேயே இருக்கக்கூடிய அல்லது சர்வரில் வேறு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நெட்வொர்க்கடு கம்ப்யூட்டரில் சர்வரில் ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிக்கூடிய ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வருவோம். அதே மாதிரி திரும்ப டேட்டாவை கொண்டே ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஃபைலில். ஸோ இதெல்லாம் ப்ரோக்ராமில் அடுத்த லெவலில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை நம்ம செய்கிறதுக்கு சிம்பிளாக நம்ம இப்போ CSV ஃபைல், இதை நம்ம டேட்டா பேஸில் தான் டேட்டாவை ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம படிப்போம் பெரிய லெவல் சாஃப்ட்வேரில். டேட்டா பேஸஸ் தனியாக படித்தோம், ப்ரோக்ராம் தனியாக படித்தோம். இப்போ ப்ரோக்ராமில் இருந்துக்கிட்டு நம்ம எப்படி அடுத்த லெவலில் டேட்டாவை இன்புட்டுக்காகவோ அல்லது அவுட்புட்டுக்காகவோ ஒரு ஃபைலுக்கு கூடிய டேட்டாவை ரீட் பண்ணுறது அல்லது ஃபைலில் டேட்டாவை ரைட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம CSV ஃபைல் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஃபார்மேட் ஃபைல், கம்மா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரொம்ப சுருக்கமாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, CSV ஃபைல் அப்படிங்கிறது ஒரு ஃபைல். இந்த ஃபைலில் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் டேட்டாவை வந்து எப்படியெல்லாம் ஃபார்மேட் பண்ணுறது தென் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை எப்படி சேவ் பண்ணுறது, வியூ பண்ணுறது, அதுக்கப்புறம் பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி CSV ஃபைலுக்குரிய டேட்டாவை ரீட் பண்ணுறது, அதே மாதிரி பைத்தான் யூஸ் பண்ணி CSV ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, வியூ பண்ணுறது, ரைட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் ஏஸ் அ வாஸ்ட் லைப்ரரி மாடல்ஸ், ஏற்கனவே நிறையா மாடல்ஸ் வச்சுருக்காங்க பைத்தானில் that are included with in distribution. One among the models in CSV model. CSV மாடல் அப்படிங்கிறத ஒரு மாடலாகவே பைத்தானில் பில்டின்னாக வச்சுருக்காங்க. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, CSV ஃபைல்ஸ் கிரியேட், வியூ, எடிட், ரீட், ரைட் இது எல்லாமே செய்யலாம் இந்த மாடல்ஸை பயன்படுத்தி. ஸோ கோடிங் சிம்பிளாக எழுதுனா போதும். ஸோ which gives Python programmer ability to parse CSV comma separated values. CSVனா இங்கே எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க வர comma separated values files. A CSV file is a human readable text file where each line has number of fields separated by comma and other delimiters. இதுதான் கரண்ட் டெஃபினேஷன். ஸோ CSV ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், அவ்வளோதான். அதுக்குள்ளே நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்கும். இப்போ டேட்டா பேஸில் டேட்டாலாம் ஃபீல்ட்ஸாக தானே இருக்குது, ஒவ்வொரு ரோவும் ஃபீல்டாக தான் இருக்குது, டேட்டாவாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும், செப்பரேட் பை கமா ஆர் அதர் டிலிமிட்டர்.
கம்மாவாலே செப்பரேட் ஆகிருக்கும் அந்த டேட்டா வேல்யூ, அல்லது வேறு ஏதாவது நம்மளுக்கு விருப்பமான சிம்பிளை வந்து டீலிமிட்டராக வச்சுக்கலாம் கம்மாவுக்கு பதிலாக. யூ கேன் அஸ்யூம் ஈச் லைன் ஆஸ் ரோ, ஈச் ஃபீல்ட் ஆஸ் காலம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஈச் லைன் ஆஸ் அ ரோ அண்ட் ஈச் ஃபீல்ட் ஆஸ் காலம். இந்த CSV ஃபைலில் a CSV model will be able to read, write the vast majority of CSV files. சரி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CSV அண்ட் எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட். XLS அப்படிங்கிறது எக்ஸல் ஃபைல். MS எக்ஸல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எந்த ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைல்லையும் நம்ம இந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். எக்ஸல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இல்லைனாலும் நான் உங்களுக்கு எக்ஸல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் சிம்பிளாக டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு அட்ரஸ் புக்கு, ஃபோன் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி எக்ஸல் டேட்டாவை யூஸ் பண்ணியிருப்பீங்க. சம் கால்குலேஷன்ஸ், பே பில்ஸு, சேலரி, அக்கௌண்டிங்க்கு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளான பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எல்லாம் இந்த எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? சரி, இதே மாதிரி தான் CSV ஃபைலும் அதே மாதிரி தான். பட் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எக்ஸல் இஸ் அ பைனரி ஃபைல் that holds information about all the worksheets in file including both contents and formatting. ஸோ பைனரி ஃபைல் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து டேட்டா வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் பண்ணிக்குது. சரிங்களா? அதில் ஒர்க் ஷீட்னுடைய டேட்டா மட்டும் இல்லை, அது எதெல்லாம் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா கண்டென்ட் அண்ட் ஃபார்மேட்டிங் ரெண்டையும் ஸ்டோர் பண்ணுது. இப்போ போல்டு பண்ணியிருந்தோம்னா போல்டு, ஃபாண்ட்டு, ஸ்டைலு, கலரு எல்லாம் அது பேக் கலர் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ அது ஒரு பைனரி ஃபைல் எக்ஸல்ங்கிறது. CSV ஃபார்மேட் இஸ் அ பிளைன் டெக்ஸ்ட். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதில் ஃபார்மேட்டிங்கே கிடையாது. இதில் போல்டு, இட்டாலிக் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. CSV ஃபைல் வந்து ஒரு பிளைன் ஃபைல், டேட்டா தான், அவ்வளோதான். ஒரு ஃபார்மேட் எல்லாம் கிடையாது. காமனாக டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். உள்ள டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஃபைல். சரியா? சரி. XLS files, Excel files can only be read applications that have been especially written to read their format and can only be written in the same way. So applications எழுதுறதுக்கும் சரி, அந்த ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் சரி, எக்ஸல் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ரைட் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால தான் முடியும். ஸோ இன்னொரு சாஃப்ட்வேரில் போய் நம்ம எக்ஸல் ஃபைல் கிரியேட் பண்ண முடியாது. அதான் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸல் ஃபைல்ஸை எக்ஸல் சாஃப்ட்வேர், ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் தான் கிரியேட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். பட் CSV ஃபைல்ஸ் கேன் பி ஓப்பன் வித் எனி டெக்ஸ்ட் எடிட்டர் இன் விண்டோஸ் லைக் நோட்பேட், MS எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ். இந்த MS எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்ஸ். MS எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ்லாம் ஸ்ப்ரெட்ஷீட். நோட்பேடுங்கிறது எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எடிட்டர் சாஃப்ட்வேர் எப்பவுமே டெக்ஸ்ட் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் எல்லாம் பண்ணவே முடியாது. அதுக்குள்ள டேபிள், சார்ட், கிராஃப் இதெல்லாம் வராது. அது எடிட்டர்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். உள்ள ஃபார்மேட்டு எதுவுமே இருக்காது, கிராஃப் இருக்காது, சார்ட்லாம் இருக்காது, டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். இதே எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள சார்ட்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம், கிராஃப் எல்லாம் கிரியேட் பண்ணலாம், நம்ம போல்டு, இட்டாலிக் பண்ணலாம், கலரை மாற்றலாம், நிறையா வேலை பண்ணலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெக்ஸ்ட் எடிட்டர். CSV ஃபைலில் எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், எந்த OSல வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். சரியா? எந்த எடிட்டர் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், எந்த OSனுடைய எந்த எடிட்டர் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது அப்ளிகேஷன் வழியாக, அந்த ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும். சரி, ஓகே. எக்ஸல் இஸ் ஸ்ப்ரெட்ஷீட் தட் சேவ்ஸ் ஃபைல்ஸ் இன்டு இட்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸல் ஃபைல்ஸ் சேவ் பண்ணும்போது அந்த ஃபைலினுடைய எக்ஸ்டென்ஷன், அதாவது செகண்ட் நேம் தானாகவே என்ன நேம் இருக்கும் அப்படின்னா XLS, XLX, SX அப்படின்னு இருக்கும். ஆனால் CSV ஃபைல் என்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னா .csv அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும். இது ஒரு டேபிளர் இன்ஃபர்மேஷன் இன்டு எ டெலிமிட்டட் பை டிஃபால்ட் பை கமா. ஓகேவா? டேபிளர் ஃபைல், அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். டேபிளர் இன்ஃபர்மேஷன், டெலிமிட்டட் டெக்ஸ்ட் ஃபைல், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸல் கன்சியூம்ஸ் மோர் மெமரி வைல் இம்போர்ட்டிங் டேட்டா
importing CSV file can be much faster and it is also consumes less memory. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஒரு டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எக்ஸல் யூஸ் பண்ணுறக்கும் இது சிஎஸ்வியில் யூஸ் பண்ணுறதுக்குன்னா சிஎஸ்வியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், மெமரி ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் கன்சியூம்ஸ் லெஸ் மெமரி. அதனால் நாம் பெரும்பாலான ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸுக்கு பதிலாக சிஎஸ்வி ஃபைல் எடுத்துக்குவாங்க. டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி எடுக்கிறது விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன ப்ராசஸிங்கெல்லாம் நம்ம இதுவே போதுமானது அப்படிங்கிறது இருக்கும். கன்சியூம்ஸ் மோர் மெமரி வைல் இம்போர்ட்டிங் டேட்டா. இது அங்கே அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும். ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும் கம்பேர் டு சிஎஸ்வி. இதான் அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இந்த ரெண்டையும் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் சிஎஸ்வி ஃபைலுங்கிறது ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸல் ஃபைலுக்கும் சிஎஸ்வி ஃபைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ். சரி, ஃபைல் சேவ்டு இன் எக்ஸல் cannot be opened and edited by text editor. நீங்கள் எக்ஸலில் க்ரியேட் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் எடிட்டரில் போய் ஓப்பன் பண்ணி எக்ஸல்லையே தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிங்களா இந்த எக்ஸல் சாஃப்ட்வேரில் ஃபைல் சேவ் பண்ணிங்கன்னா திரும்ப இந்த எக்ஸல் சாஃப்ட்வேர்லேயே தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் சிஎஸ்வி ஃபைல் அப்படி கிடையாது. இந்த எக்ஸல் சாஃப்ட்வேர்லேயும் ஓப்பன் பண்ணலாம், சாதாரண நோட் பேடில் ஓப்பன் பண்ணலாம், வேற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய எடிட்டர்லையும் ஓப்பன் பண்ணலாம், இன்னொரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர், வேறு ஏதாவது ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர், ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் இருக்குது, அது வழியாகவும் ஓப்பன் பண்ணலாம். எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் சிஎஸ்வி ஃபைல். ஸோ சிஎஸ்வி இஸ் a simple file format used to store tabular data such as spreadsheet or database. இதுவும் ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன் தான். ஸோ சிஎஸ்வி அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைலு. இது டேபிள் ஃபார்மில் டேட்டா ஸ்டோர் பண்ணுது. இதை ஒரு சின்ன டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்ல போனால். Since they are plain text, they are easier to import into spreadsheet and another storage databases regardless of the specific softwares you are using. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வேணும் அந்த சாஃப்ட்வேருங்கிறதுல தேவையில்லை. நீங்கள் ஈஸியாக சிஎஸ்வி ஃபைலு எந்த ஓஎஸில் வேணாலும் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம், வியூ பண்ணலாம். ப்ரோக்ராம்லேருந்து ஈஸியாக ரீட் பண்ணலாம். மெமரி கம்மியாக எடுத்துக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். You can open CSV files in spreadsheet program like Microsoft Excel or in text editor or through database which make them easier to read. இப்போ நம்ம சிஎஸ்வி கிரியேட் பண்ணுற ஃபைலில் நம்ம மை சீக்வல் பார்த்தோம் இல்லையா, மை எஸ்கியூஎல், மை சீக்வல், அதை ரீட் பண்ணுறது சீக்வல், எஸ்கியூஎல் சீக்வல் தான் சொல்லணும். மை சீக்வல் வழியாகவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிஎஸ்வி ஃபைலில் டேட்டா பேஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம், ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்லேயும் ஓப்பன் பண்ணலாம், எடிட்டர்லேயும் ஓப்பன் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ சிஎஸ்வி ஃபைல்ஸை வந்து ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுது, லைக் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆர் ஓப்பன் ஆஃபீஸ் கால், தென் டெக்ஸ்ட் எடிட்டரில் பண்ணலாம், ஆர் த்ரூ டேட்டா பேஸஸில் பண்ணலாம். ரீடிங் ரைட்டிங் எல்லாமே பண்ணலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் பர்பஸ். ஸோ சிஎஸ்வி ஃபைலை எல்லா இடத்துலையுமே ஈஸியாக மேனிபுலேட் பண்ணலாம். எல்லா சாஃப்ட்வேருமே மேனிபுலேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் சிஎஸ்வி ஃபைல் cannot store charts, graphs. இது ரொம்ப முக்கியமான விஷயம். It stores data but doesn't contain formatting, formula, macros. ஸோ எக்ஸல் ஃபைலில் மேக்ரோஸ் இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்கும், ஃபார்மெட் இருக்கும். ஃபார்மெட்னா கலர், போல்டு, இட்டாலிக் இந்த மாதிரி எல்லாம் தான். அப்புறம் சார்ட், கிராஃப்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் எதில் எது கிடையாது அப்படின்னா சிஎஸ்வி ஃபைலில் அது எதுவுமே கிடையாது. டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம், பிளைன் டெக்ஸ்ட், பிளைன் டேட்டா. சிஎஸ்வி ஃபைல் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஃப்ளாட் ஃபைல். இது 1 மார்க் அடிக்கடி கேட்பாங்க. CSV is also known as a flat file. Files in CSV format can be imported and exported from programs. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதான் நம்ம பைத்தான்லேருந்து இப்போ அதை செய்ய போகிற பின்னாடி. That stores data in tables such as Microsoft Excel or OpenOffice. ஸோ அது டேபிளாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. அதை எக்ஸல்லையும் ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் ஆஃபீஸ்லையும் ஓப்பன் பண்ணலாம், டெக்ஸ்ட் எடிட்டர்லையும் ஓப்பன் பண்ணலாம், டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்லையும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராம்லேருந்து ஈஸியாக இந்த சிஎஸ்வி ஃபைலை இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதனால தான் நம்ம சிஎஸ்வி ஃபைலை பற்றி படிக்கிறோம். ஸோ கிரியேட்டிங் சிஎஸ்வி ஃபைல்ஸ் யூஸிங் நோட் பேட் ஆர் எனி டெக்ஸ்ட் எடிட்டர். எப்படி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் அல்லது நோட் பேட்லேருந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் கிரியேட் பண்ணலாம். இதை கிரியேட் பண்ணது ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்கள் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆக்சஸ் சீரீஸ் நோட் பேட் அப்படிங்கிற ப்ரொசீஜரில் 11th படித்தோம். ஸ்டார்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆக்சஸ் சீரீஸ் அல்லது ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆக்சஸ் சீரீஸ்
அதில் எதாவது பெயிண்ட்டு, வேர்டு பேடு, நோட் பேடு, கால்குலேட்டரு இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி CSV text file created using editor, but more frequently CSV file created by exporting spreadsheet or database program to created it. ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபைல் நியூ ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்க. நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ப்ரோக்ராம் வழியாக போய் நீங்கள் நோட் பேட் அப்ளிகேஷன் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இது ஒரு ஆப்ஷன். MNOP நோட் பேடுங்க வரல அப்படின்னா நோட் பேடை சர்ச் பண்ணிங்கன்னா நோட் பேட் ஆப் வந்துடும். நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பழைய விண்டோஸ் XPலாம் வச்சிங்கன்னா ஃபைல் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆக்சஸரிஸ் நோட் பேடில் போய் ஓப்பன் பண்ணணும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் நியூ அல்லது கண்ட்ரோல் என்ன கொடுத்துக்கணும். இது நியூ ஃபைல்லாம் இருக்குது சரியா. ஃபைல் நியூன்னு கொடுத்திங்கன்னா கண்ட்ரோல் என்ன கொடுத்திங்கன்னா நியூ ஃபைல் கிரியேட் ஆகும். இதில் இந்த கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணும்போது ஃபைல் சேவ். இப்போ சேவ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும். நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டு CSVனே ஒரு ஃபோல்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த சேவ் ஆஸ் டைப் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கணும். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சேவ் ஆஸ் டைப் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, ஆல் ஃபைல்ஸ்ன்னு இருக்கணும். அப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற CSV ஃபைலுக்கு ஒரு பேர் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா test1 அப்படின்னு ஒரு CSV ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். .csv அந்த எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம விட்டுறாதீங்க. .csvங்கிறது கட்டாயம் கொடுக்கணும். அதே மாதிரி சேவ் ஆஸ் டைப் ஆல் ஃபைல்ஸ் இருக்கணும். தென் சேவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி, ஏற்கனவே டெஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்குது, நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரி, இப்போ டெஸ்ட் அப்படிங்கிற பேர்லேயே நாம் ஒரு ஃபைல் புதுசாக என்ன பண்ணிக்கலாம், test1ங்கிற பேரில் சேவ் பண்ணுறேன். இப்போ ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. ரைட், ஓகே. இப்போ இந்த ஃபைல் அந்த ஃபோல்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்க்டாப்பில் CSVங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ டெஸ்க்டாப்பில் இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே test1 அப்படின்னு சேவ் பண்ணேன். எஸ் இருக்கான்னா இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக CSV ஃபைல் நம்ம எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா எக்ஸலில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு இருந்தாலுமே டிஃபால்ட்டாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா எக்ஸலில் ஓப்பன் ஆயிரும். அதாவது டபுள் கிளிக் பண்ணலாம் அல்லது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த CSV ஃபைல் ஓப்பன் ஆயிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். காலம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் மாற்றிருக்கேன். இந்த ஃபார்மெட்டில் மாற்றி, பட் இந்த ஃபார்மெட் வியூ பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்துக்கலாம். இப்படியே இந்த ஃபார்மெட்டு சேஞ்செல்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது ஒரு காலம், 3 காலமில் ரோ, 3 ரோவில் ரோ இன்செர்ட் ஆகிருக்கு, 3 காலமில் வேல்யூஸ் இன்செர்ட் ஆகிருக்கு. ஸோ நோட் பேடில் க்ரியேட் பண்ண அதே விஷயந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நோட் பேடில் இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதில் save this content as file with CSV. You can open the same file using Microsoft Excel or any other spreadsheet program. Here, open Microsoft Excel. It will create a table data similar to the following. So, இந்த மாதிரி தான் வந்திருக்கு. In the above CSV file, you can observe that fields of data were separated by commas. But what happens if the data itself contains comma in it? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கம்மாவே இல்லை, ஆனால் இங்கே நம்ம கம்மா கொடுத்துருக்கோம், இங்கே கம்மாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஃபீல்டு வேல்யூஸ் எல்லாம் கமா இல்லாமல் இருக்குது? நாங்கள் கமா கொடுத்துமே நோட் பேடில். ஏன்னா கமா இஸ் எ டெலிமீட்டர், ஃபீல்டு வேல்யூஸை செப்பரேட் பண்ணுற டெலிமீட்டர்ஸ். ஸோ அதனால் கமாங்கிற டேட்டா அதில் வந்திருக்காது. இப்போ கமா அப்படிங்கிறது, இஃப் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் டேட்டா CSV ஃபைல் கண்டெயின் கமாஸ், யூ கேன் ப்ரொடெக்ட் தம் பை என்க்ளோசிங் தோஸ் டேட்டா ஃபீல்ட்ஸ் இன் டபுள் கோட்ஸ். ஸோ கமா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டேட்டாவே நாம் எடுத்துக்கலாம். கமா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணணும், அந்த டேட்டா வந்து டபுள் கோட்ஸில் நீங்கள் கொடுக்கணும். அப்படி அந்த டேட்டாவே டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த CSV ஃபைல் ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணிடுறேன்.
சேவ் கேட்கும், நோ கொடுத்துருங்க. சரி, இப்போ இந்த ஃபைலை திரும்பவும் சேவ் பண்ணுறேன். சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ டெஸ்ட் 1க்கு பதிலாக நான் என்ன பேர் வைக்கிறேன்? டைப் ஆல் ஃபைல்ஸு. டெஸ்ட் 1க்கு பதிலாக டெஸ்ட் 2ன்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ அதே நான் அந்த ஃபோல்டருக்கு போகிறேன். சிஎஸ்விங்கிற ஃபோல்டர், டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபோல்டருக்கு வந்து அந்த டெஸ்ட் 2ங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுது. இங்கே என்ன ஆயிடுச்சு? ஸோ டபுள் கொட்டேஷனில் கொடுத்த வேல்யூ சிங்கிள் ஃபீல்டு வேல்யூ ஆயிடுச்சு. ஸோ கமாவும் உள்ள கேரக்டராக என்ன ஆயிடுச்சு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? இஃப் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் டேட்டா இன் சிஎஸ்சி ஃபைல் கண்டெயின் கமா, ஃபீல்ட் ஆஃப் டேட்டாக்குள்ளே கமா வந்துச்சுன்னா protect them by enclosing those data fields in double quotes. The commas that are part of your data will then be kept separate from the commas which delimit the fields themselves. அதாவது நம்ம என்ன பண்ணணும்? கமா டீலிமிட்டர் எது, கமா எஸ் பார்ட் ஆஃப் ஃபீல்டு எது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். டபுள் கொட்டேஷனில் கொடுத்தீங்கன்னா அது பார்ட் ஆஃப் டேட்டா, ஃபீல்ட் ஆஃப் டேட்டாவாக போயிடும் கமா. டபுள் கொட்டேஷன் இல்லாத கமா கொடுத்தீங்கன்னா அது தனி ஃபீல்டு வேல்யூவாக வந்துடும்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. தென் கிரியேட்டிங் சிஎஸ்வி ஃபைல் தட் கண்டைன்ஸ் கமா வித் டேட்டா. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதான் நம்ம என்ன சொன்னோம், டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டபுள் கொட்டேஷனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி டேட்டா வேணும் அப்படின்னா இந்த டேட்டாவை இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்குங்க. இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நோட் பேடில் இந்த கொட்டேஷன்லாம் நீங்கள் மறுபடியும் டெலீட் பண்ணி இன்செர்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கிற டபுள் கொட்டேஷன் வேறு ஃபார்மெட்டு, அங்கே வர்றது வேறு ஃபார்மெட். அதனால் கொட்டேஷன் மட்டும் நீங்கள் திரும்பவும் இருக்கா டெலீட் பண்ணி ரீடைப் பண்ணணும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி வருது அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ இந்த டேட்டாவை நோட் பேடில் கொடுத்து அதை நீங்கள் டெஸ்ட் 3ன்னு சேவ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் கிடைக்கும். இந்த அவுட்புட் கிடைக்கிறதுக்கு இந்த அவுட்புட் இங்கே இந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, the same goes for new line which may be part of your field line. Any field containing a new line as part of the data enclosed in double quotation. ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது இப்போ இந்த 2 டேட்டா இருக்குது. 2 டேட்டாவும் ஒரே லைனில் வந்திருக்கு, சிங்கிள் லைனில். ஸோ ஒரு ஃபீல்டு வேல்யூ ஒரே ஃபீல்டில் வரும்போது கமாவாக இல்லாமல் அடுத்தடுத்த லைனில் வர மாதிரி நியூ லைனில் வரணும். சேம் ஃபீல்டு வேல்யூ பட் இன் நெக்ஸ்ட் லைனில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுக்குற வேல்யூ நீங்கள் என்ன கொடுக்கணும்? என்ன கொடுத்துக்கணும்? என்டர் கீ கொடுத்துக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயே கமா இருக்குது. டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன்? என்டர் கீ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிக்கிறேன்? என்டர் கீ கொடுத்துக்கிறேன். அப்போது இது டோட்டலாக ஒரு ஃபீல்டு வேல்யூ தான். பட் ஃபஸ்ட்டு வேல்யூ கமா அந்த ஃபீல்டு வேல்யூ அதே கண்டினியூ ஆகுது, ஆனால் அடுத்த லைனில் கண்டினியூ ஆகுது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்? ஃபைல் சேவ் ஆஸ், என்ன பேரில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஆல் டைப்ஸ். இதை நான் என்ன பண்ணுறேன்? டெஸ்ட்டு 3 அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணிடுறேன்? இந்த ஃபைலையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த சிஎஸ்சி ஃபோல்டருக்குள்ளே போய் அந்த டெஸ்ட் 3ங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆச்சுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோ ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும். இந்த செப்பரேட்டரில் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரோ ஹைட்டுக்கு நீங்களே வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரோ காலம் ஹைட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கமா வந்தால் அந்த டேட்டாவுக்குள்ளே கமா ஒரு பார்ட்டாக வந்துடும். என்டர் கீ கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்த லைனில் போயிடும். டேட்டா வேல்யூ வந்து அடுத்தடுத்த லைனில் மல்டிபிள் லைன்ஸில் ரேப் ஆகி வரும். இதான் நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? என்டர் கொடுத்துக்கணும். இங்கே என்டர் கொடுக்காம கொடுத்துருக்காங்க.
என்டர் கொடுக்கணும். சரி, கிரியேட்டிங் சிஎஸ்வி ஃபைல் தட் கண்டெயின் டபுள் கோட்ஸ் வித் டேட்டா. டபுள் கோட்டுங்கிற ஒரு டேட்டாவே உள்ள ஒரு கொட்டேஷனாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ கமா ஒரு டேட்டாக்குள்ளே ஒரு பார்ட்டாக வேணும்னா என்ன பண்ணணும்? அது டேட்டாக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கமா கொடுத்தோம்னா கமா வந்துடுதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த லைன் மல்டி லைனுக்கு வேணும்னா என்ட்ரிக்கு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம டேட்டாவை எங்கெங்கெல்லாம் என்ட்ரிக்கு கொடுக்குறோமோ அதெல்லாம் அடுத்தடுத்த லைனில் வந்துடும் சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்கிறாங்க? கிரியேட்டிங் சிஎஸ்வி ஃபைல் தட் கண்டெயின் டபுள் கோட்ஸ் வித் டேட்டா. டபுள் கோட்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே த இன்டர்னல் கொட்டேஷன் மார்க்ஸ் நீட் டு பி doubled so that they can be interpreted correctly. என்னன்னா ஒவ்வொரு டேட்டாவும் டபுள் கொட்டேஷன்ல இருக்கணும், தனித்தனியா டபுள் கொட்டேஷன்ல இருக்கணும். இந்த டபுள் கொட்டேஷனே வேணும் அப்படின்னு நீ நினைச்சினா அந்த டபுள் கொட்டேஷன் மஸ்ட் பி என்க்ளோஸ்ட் வித்தின் டபுள் கொட்டேஷன். ஸோ அதுக்குள்ள கமா வேணும் அப்படின்னா கமா மஸ்ட் பி என்க்ளோஸ்ட் வித்தின் டபுள் கொட்டேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா எப்படிலாம் இருக்குன்னு பாரு. இங்கே பாரு, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வேல்யூ 12101, அடுத்து நேம்ங்கிற வேல்யூ நிவேதா. சரி, இப்போ கிரிக்கெட்டுங்கிற டேட்டா டபுள் கொட்டேஷனில் இருக்குது, அதுக்கப்புறம் கமாங்கிற டேட்டா டபுள் கொட்டேஷனில் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுட்பாலுங்கிற டேட்டா டபுள் கொட்டேஷனில் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் கமாங்கிற டேட்டா டபுள் கொட்டேஷனில் இருக்குது. இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது டோட்டலாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பாலுங்கிறது அந்த டபுள் கொட்டட் வேல்யூஸ் மஸ்ட் பி என்க்ளோஸ்ட் வித்தின் டபுள் கொட்டேஷன். ஸோ ஃபீல்டு வேல்யூஸ் ஒவ்வொன்றா நம்ம டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம இதையே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2 அப்படிங்கிறது ஒரு டபுள் கொட்டேஷன் வருது அப்படின்னா 2 மஸ்ட் பி என்க்ளோஸ்ட் வித்தின் டபுள் கொட்டேஷன். கமா வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்கணும். 3ங்கிறது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்கணும். தென் இது எல்லாமே என்ன ஆயிருக்கணும்? டோட்டலாக ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த டபுள் கோட்ஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக ஓவராலாக எல்லாமே உங்களுக்கு இந்த 2 அப்படிங்கிறது தனி ஒரு டபுள் கோட்ஸ். ஓகேவா? தென் இங்கே இந்த கம்மா ஒரு டபுள் கோட், இந்த 3 அப்படிங்கிறது ஒரு டபுள் கோட், கம்மா மட்டும் டபுள் கோட் கொடுத்துக்கிறோம், தெரியுதா? இது கம்மா மட்டும், அதுக்கப்புறம் 3 மட்டும் ஒரு டபுள் கோட். ஸோ இந்த ரெண்டு டோட்டலாகவே இந்த ஃபீல்டு வேல்யூ மஸ்ட் பி என்க்ளோஸ்ட் வித்தின் டபுள் கொட்டேஷன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இதை ஃபைல் சேவ் ஆஸ் test4ன்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். test4 சேவ். இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் 2ங்கிறது ஒரு டபுள் கொட்டேஷன், 3ங்கிறது டபுள் கொட்டேஷனுக்குள்ள இருக்குது, கமாவும் வந்திருக்கு, ஒரு டேட்டாக்குள்ள ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற டபுள் கொட்டேஷனில் வேணும் அப்படின்னா டபுள் கொட்டேஷனுக்கு ஒரு டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கணும், டோட்டலாக கிரிக்கெட்டுக்கு ஒரு டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும், அப்புறம் கமாவுக்கு ஒரு டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். இந்த டபுள் கொட்டேஷனுக்கு என்க்ளோஸ் வித்தின் டபுள் கொட்டேஷன். இந்த ஃபுட்பால் அப்படிங்கிறது அப்படியே வரணும். இந்த டபுள் கொட்டேஷன் மஸ்ட் பி என்க்ளோஸ்டு வித்தின் டபுள் கொட்டேஷன். ஓவராலாக இந்த டோட்டல் வேல்யூவே மஸ்ட் பி என்க்ளோஸ்டு வித்தின் டபுள் கொட்டேஷன். ஸோ டோட்டலாக ஒரு ஃபீல்டு வேல்யூ மஸ்ட் பி என்க்ளோஸ்டு வித்தின் டபுள் கொட்டேஷன். ஸோ அதுக்குள்ள ஒவ்வொரு டேட்டாவும் தனித்தனியாக டபுள் கோட்குள்ளே வரணும், கமாவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வேல்யூவாக இருந்தாலும் சரி, அப்போ தான் ஒரே ஃபீல்டில் வரும். அதனால தான் நம்ம இங்கே ட்ரிபிள் கோட்ஸ் வரும். டோட்டலாக ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ். ஸோ இந்த 2 அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு, இந்த கமாங்கிறத குறிக்கிறதுக்கு, இந்த 3 அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு, ஸோ இது எல்லாமே டபுள் கோட்ஸ்குள்ளே என்ட்ரியாக இருக்கணும். அப்போ தான் சிங்கிள் ஃபீல்டில் வேல்யூ வரும். ஸோ இஃப் ஒரு ஃபீல்ட் கண்டெய்ன்ஸ் டபுள் கோட்ஸ் as part of the data, the internal quotation marks need to be doubled so that they can be interpreted correctly.
அப்போ தான் அங்கே கரெக்டாக வந்திருக்கு இங்கே சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு அதே ஒரே எக்ஸாம்பிளையே நம்ம சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம். ஸோ ரூல்ஸ் டு பி ஃபாலோடு ஃபார்மட் தட் CSV ஃபைல். ஈச் ரெக்கார்டு a row is to be located on a separate line delimited by line break pressing the enter key. ஸோ நம்ம CSV ஃபைல் கிரியேட் பண்ணோம்னா CSV ஃபைலுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கறத வந்து டைட்டிலாக இருக்கும், ஃபீல்டு அல்லது காலம் அல்லது ஆட்ரிபியூட், மூணும் எந்த பேர் வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேபிளர் காலம்னா டேபிளர் காலத்தில் ஒவ்வொரு காலத்துக்கும் டைட்டில் இருக்கணும், அல்லது ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்கும் அல்லது ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒரு டைட்டில் நேம் இருக்கும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரோல் இருக்கும் எப்போவுமே. செகண்ட் லைன்லேருந்து ரோல்லேருந்து வரதான் வந்து டேட்டாவாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ஒன் என்றைக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் என்றைக்குமே டைட்டிலாக இருக்கும். தென் அது கடைசியாக எப்படி முடியணும் அப்படின்னா, ஒவ்வொரு லைனும் எதில் முடியணும், என்டர் கீழே முடியணும். எக்ஸாம்பிள் XXX, YYY என்டர் கீ. இந்த சிம்பிள் வந்து என்டர் கீ 13, S key 13. ஸோ delimited by லைன் பிரேக். ஒவ்வொரு ரெக்கார்டும் delimited by each row or each record delimited by என்ன சொல்லியிருக்காங்க, delimited by லைன் பிரேக், அதாவது என்டர் கீழே இருக்கும். இந்த சிம்பிள் denotes enter key சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, the last record in the file may or may not have ending line break. ஸோ கடைசி ரோக்கு அப்புறம் enter key இருக்கலாம், enter key இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ நான் ரெண்டு ரெக்கார்டு தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டு டைட்டிலு, அதுக்கப்புறம் ரெண்டும் வந்து என்னது, 2 ரோ 2 ரெக்கார்டுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டாவது ரோக்கு அப்புறம் என்ன கீ தேவையில்லை, என்டர் கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம், ப்ரெஸ் பண்ணாமலும் இருக்கலாம். மே ஆர் மே நாட் have ending line break. எங்க லாஸ்ட் ரெக்கார்ட் ending line break இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது அடுத்த பாயிண்ட். அப்புறம் there may be an optional header line appearing as the first line of the field with the same format as normal record lines. The header will be contain names corresponding to the field in the file and should contain the same number of fields as the records in the rest of the file. So first row அப்படிங்கிறது என்னைக்கு என்னவா இருக்கும், ஹெட்டர்னு சொல்லுவாங்க, டைட்டில்னு சொல்லுவாங்க, ஃபீல்டு நேம்னு சொல்லுவாங்க. இதுதான் எப்பவுமே இருக்கும். There may be an optional header line appearing as the first line of the file. So first lineல header கொடுத்திருக்கலாம், header கொடுக்காமலும் இருக்கலாம், இந்த லைனே இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் பார்ட். பட் செகண்ட் ரோ தேர்ட் ரோ எல்லாம் அந்த டைட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த ஹெட்டர் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஹெட்டருக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா டேட்டாவாக இருக்கும், ரெக்கார்ட் லைன்ஸாக இருக்கும், நார்மல் ரெக்கார்ட் லைன்ஸ். த ஹெட்டர் வில் கண்டெயின் நேம்ஸ், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நேம்ஸ் கரஸ்பாண்டிங் டு த ஃபீல்ட்ஸ் இன் த ஃபைல் அண்ட் ஷுட் கண்டெயின் த சேம் நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் ஆஸ் த ரெக்கார்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஸோ எத்தனை ஃபஸ்ட்டு லைன் எத்தனை ஃபீல்டு இருக்கோ, இப்போ 3 ஃபீல்டு நேம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் 3 வேல்யூ கொடுத்துருக்கணும், செப்பரேட் பை கமா. ஸோ கமா செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு ரோலையும் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு 3 வேல்யூ. அப்போ இங்கே 2 டைட்டில் மட்டும்தான் கொடுத்தீங்கன்னா 2 வேல்யூஸ் ஒவ்வொரு ரோலையும். 3னா 3, 4னா 4, 5னா 5. வேல்யூ இல்லைனாலும் கமா கொடுத்துருக்கணும். இப்போ செகண்ட் வேல்யூ எம்டியாக இருக்கணும்னா 1 கமா மறுபடியும் கமா 3ன்னு கொடுத்துருக்கணும். அப்போ செகண்ட் டாபிக் எம்டியாக இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ CRLF அப்படின்னு சொல்லுவாங்க. CRLF என்ன, கேரேஜ் ரிட்டன் ஆர் லைன் ஃபீல்டு, அதான் என்டர் கீ. கேரேஜ் ரிட்டன் ஆர் லைன் ஃபீல்டு தான் CRLF. இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. இந்த லாஸ்ட் டைமே நிறையா பேர் 1 மார்க்கில் இதில் தான் தப்பு பண்ணியிருந்தாங்க. பப்ளிக்கில் 98, 99 2-3 பேர் இந்த 1 மார்க் தான் தப்பு பண்ணியிருந்தாங்க. CRLF தப்பாக எழுதியிருந்தாங்க. 98, 99 மார்க்ஸ் வாங்கின 2 ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே ஜெராக்ஸ் அனுப்பிச்சிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ வந்து என்னவாக இருக்கும்னா ஹெட்டராக இருக்கும், அதாவது ஃபீல்டு நேமாக இருக்கும். அது எவ்வளோ நேம்ஸ் இருக்கோ அவ்வளோ வேல்யூஸ் ஒவ்வொரு ரெக்கார்ட்லையும் இருக்கணும், ஈச் ரெக்கார்ட்லையும் இருக்கணும், அடுத்து வரக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸ்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏபிசின்னு இருந்துச்சுன்னா இங்கே இசட் ஒய்எக்ஸ் ஒய் இசட் 3 வேல்யூ வரணும். திரும்ப லைன் பிரேக் அடுத்த ரெக்கார்டு இருக்கணும், திரும்ப லைன் பிரேக் அடுத்த ரெக்கார்டு. ஸோ 3 டைட்டில் இருந்துன்னா 3 வேல்யூஸோட ரெக்கார்ட்ஸ் வரிசையாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
Within the header and each record, there may be one or more fields separated by commas. Spaces are considered part of the field and should not be ignored. ஸோ ஸ்பேஸும் பார்ட்டாக எடுத்துக்கும், அதனால் நீங்கள் ஸ்பேஸையும் வேணா கொடுத்துக்குங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ ஸ்பேஸாக எடுத்துக்கும், பார்ட்டாக எடுத்துக்கும். உள்ள வேல்யூக்குள்ளே நம்ம வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, அந்த வேல்யூக்குள்ளே ஸ்பேஸ் கூட கொடுக்கலாம். அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு பார்ட்டாக கன்சிடர் பண்ணும். ஸோ வித் த ஹெட்டர் அண்ட் ஈச் ரெக்கார்ட் தேர் மே பி ஒன் ஆர் மோர் ஃபீல்ட்ஸ் செப்பரேட்டட் பை கமா. கமாவால் தான் கண்டிப்பாக செப்பரேட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த ரூல்ஸ். ஹெட்டரும் தனித்தனியாக கமாவால் செப்பரேட் ஆகிருக்கும். ஈச் ரெக்கார்டில் வர்ற ஒவ்வொரு ஃபீல்டும் கமாவால் செப்பரேட் ஆகிருக்கும். ஸ்பேசஸ் கன்சிடர் பார்ட் ஆஃப் த ஃபீல்ட் அண்ட் சுட் நாட் பி இக்னோர்டு. ஸ்பேஸும் பார்ட்டாக இருக்கனால அதை நீங்கள் இக்னோர் பண்ணிடாதீங்க. த லாஸ்ட் ஃபீல்ட் இன் த ரெக்கார்ட் மஸ்ட் ஃபாலோடு பை எ கமா. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கமா ப்ளூ, இது ஒரு எக்ஸாம்பிள். ஈச் ஃபீல்டு மே ஆர் மே நாட் பி என்க்ளோஸ்ட் இன் டபுள் கோட்ஸ். நீங்கள் நார்மலாக நாம் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சாதாரணமாக வேல்யூ எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஒன்றுங்கிறதே டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும். ஸோ டபுள் கொட்டேஷனில் கொடுத்தாலுமே டபுள் கொட்டேஷன் இல்லாமல் கொடுத்தாலுமே, இப்போ நீங்கள் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரும்ப உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பார்த்த டேட்டாவே எடுத்துகிட்டு வரேன். இந்த டேட்டாவை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வரோம். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் கொடுக்குறேன். இதை ஒவ்வொரு வேல்யூமே நீங்கள் என்ன பண்ணலாம், டபுள் கொட்டேஷனோட கொடுக்கலாம் அல்லது டபுள் கொட்டேஷன் இல்லாமல் கொடுக்கலாம். அது ஹெட்டராக இருக்கட்டும் அல்லது ஃபீல்டு வேல்யூஸ், ஈச் ரோனுடைய ஃபீல்டு வேல்யூஸ் இருக்கட்டும். ஸோ இப்படி டபுள் கொட்டேஷனில் ஒவ்வொரு ஃபீல்டு வேல்யூ கொடுத்தாலும் ஒன்று தான், டபுள் கொட்டேஷன் இல்லாமல் கொடுத்தாலும் ஒன்று தான். ஒரே ஒரு டபுள் கொட்டேஷன் தான் கொடுத்துருக்கோம், உடனே அங்கே டபுள் கொட்டேஷனில் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைல் சேவ் ஆஸ் கொடுக்குறேன். இதை டெஸ்ட் 4ன்னு சேவ் பண்ணுறேன், சாரி டெஸ்ட் 5ன்னு சேவ் பண்ணுறேன். சேவ் கொடுக்குறேன். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம், டெஸ்ட் 5. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் 1ல் கொடுத்த மாதிரியே தான் இங்கேயும் வந்திருக்கு. 1 2 3னே தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே கொட்டேஷன்லாம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஃபீல்டு வேல்யூஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஃபீல்டு வேல்யூவையும் கொட்டேஷனோடு கொடுக்கலாம் அல்லது கொட்டேஷன் இல்லாமலும் கொடுக்கலாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த ரூல்ஸ். 6வது ரூல் சொல்லியிருப்பாங்க, 5வது ரூல். ஸோ வேல்யூஸ் இப்படியும் கொடுக்கலாம். ஈச் ரெக்கார்டுடைய வேல்யூஸ் ஒவ்வொரு ஃபீல்டு வேல்யூவும் கமா கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூமே என்க்ளோஸ் வித் டபுள் கொட்டேஷன் இருக்கலாம், வித்தவுட் டபுள் கொட்டேஷன் இருக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஸோ மே ஃபீல்ட், ஈச் ஃபீல்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் மே ஆர் மேனேஜ்டு என்க்ளோஸ் இன் டபுள் கோட்ஸ். சரி, ஃபீல்ட்ஸ் கண்டெய்னிங் லைன் பிரேக் CRLF, கேரேஜ் ரிட்டன் லைன் ஃபீட், டபுள் கோட்ஸ் அண்ட் கமா ஷுட் பி என்க்ளோஸ்டு இன் டபுள் கோட்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கமாவோ அல்லது என்டர் கீயோ CRLF கொடுத்தீங்கன்னாவோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வித்தின் டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும். CRLF கொடுத்தாலும் சரி, நீங்கள் இது கொடுத்தாலும் சரி. இப்போ இங்கே CRLF கொடுத்துருக்காங்க. CRLFங்க கேபிட்டல் அப்படியே அந்த கீவேர்ட்ஸ் அப்படியே பயன்படுத்தலாம் அல்லது கமா கொடுக்கலாம். இது எதை கொடுத்தீங்கனாலுமே வித்தின் டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். கமா இட் செல்ஃப் இட் இஸ் அ ஃபீல்ட் வேல்யூ, ஸோ இட் என்க்ளோஸ்டு வித்தின் டபுள் கோட்ஸ். ஸோ CRLF கொடுக்கலாம் அல்லது டபுள் கோட்ஸுக்குள்ளே கமா கொடுக்கலாம் அல்லது என்டர் கீ கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே பார்த்ததே தான், ரூல்ஸ் என்னென்னங்கிறது சொல்லியிருக்காங்க. இஃப் டபுள் கோட்ஸ் ஆர் யூஸ்டு டு என்க்ளோஸ் ஃபீல்ட்ஸ், then double quote appearing inside a field must be preceded with another double quote. Since double quotes in a field value is enclosed within another double quotes. So over double quote அப்படிங்கிறதே ஒரு வேல்யூவாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த டபுள் கோட் must be enclosed within double quotation. அப்போ field must be enclosed within double quotation. கடைசியாக என்ன வரணும் அப்படின்னா எல்லா வேல்யூமே ஒரே ஃபீல்டோட எல்லா வேல்யூமே என்க்ளோஸ் வித் டபுள் கோட்டேஷன். அதனால தான் ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள் கோட் வரும்.
ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டபுள் கோட் கொடுத்துக்கணும், இந்த டபுள் கோட்டுக்கு டபுள் கோட் கொடுத்துக்கணும், அப்புறம் இந்த ரெட்டுங்கிற வேல்யூக்கு டபுள் கோட் கொடுத்துக்கணும், அதே மாதிரி இந்த கமாவுக்கு டபுள் கோட் கொடுத்துக்கணும், மறுபடியும் இந்த டபுள் கோட்டுக்கு டபுள் கோட் கொடுத்துக்கணும், மறுபடியும் இந்த டபுள் கோட்டுக்கு டபுள் கோட் கொடுத்துக்கணும், அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. If double quotes are used to enclose fields, then double quote appearing inside a field must be preceded with another double quote. இதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, நாம் ஏற்கனவே கொடுத்ததான். இங்கே ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதுதான் இந்த CSV3 அப்படிங்கிறதுல. ஓகே, note the last row in the above examples begin with 2 comma because first fields in a row were empty our spreadsheet. Don't delete them. The 2 commas are required so that fields correspond from row to row. They cannot be omitted. The last row in the above example begins with 2 commas. இங்கே சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளில் கடைசியாக. Because the first 2 field of that row were empty in our spreadsheet. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைட்டிலில் 3 ஹெட்டர் இருந்ததுன்னா கீழே 3 வேல்யூ கொடுக்காம கடைசி ஃபீல்டுக்கு மட்டும் வேல்யூ கொடுக்காம தான் கமா கொடுத்தா வேல்யூ கொடுக்கணும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஃபீல்டு வேல்யூ வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஃபீல்டு வேல்யூ செப்பரேட் பண்ணுற டீலிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். சுருக்கமாக இவ்வளோதான். ஸோ டோன்ட் delete them in 2 commas are required so that the fields correspond from row to row. They cannot be omitted. ஸோ ரோ டு ரோ சொல்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் வேல்யூ கம்பல்சரியாக கொடுத்து கமா கொடுக்கணும். வேல்யூ இல்லைனாலும் கமா கொடுத்து எம்டியாக விட்டு கமா கொடுத்து அடுத்த வேல்யூ கொடுக்கணும். அடுத்த லைனுக்கு போகும்போது என்டர் கீ CRLF இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். சரி, கிரியேட் எ CSV ஃபைல் யூசிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இப்போ நம்ம நோட் பேடில் கிரியேட் பண்ணி மைக்ரோசாஃப்டில் ஓப்பன் பண்ணோம். இதை மைக்ரோசாஃப்ட்லேயே கிரியேட் பண்ண முடியுமா? எஸ், கிரியேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸலில் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் போய் ஃபைல் நியூ கொடுத்துக்கணும். பிளாங்க் ஒர்க் ஷீட்னு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணணும், டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3, ஓகேவா சொல்லிக்கலாம். இங்கே 1, 2, 3, அதுக்கு வேல்யூஸ் 1, 2, 3. ஸோ அது ரோமன் நம்பர், அதே மாதிரி கேபிட்டல் A, B, C, சும்மா நான் எதை வேணாலும் வச்சுக்கிறேன். A, B, C, இந்த மாதிரி டேட்டா இருக்கு. ஓகேவா? இப்போ 4, 5 ரெக்கார்டு இருக்குது, ஒரு ஹெட்டர். ஸோ இதை சேவ் பண்ணலாம். இது எக்ஸல்லையே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட், எந்த ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும், ஃபைல் சேவ் அப்படின்னு கொடுத்து இந்த வர சேவ் ஆஸ் டைப்பில் நாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா CSV ஃபைல்ஸுங்கிட்டு கொடுத்துக்கணும். CSV அப்படிங்கிற ஃபைலை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், book.csv இருந்துட்டு போது நான் டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த CSVங்கிற ஃபோல்டருக்குள்ளே இது எக்ஸலில் க்ரியேட் பண்ண CSV ஃபைல் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, எஸ், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிடுறேன், இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுறேன். நோ நோ இப்போ நான் ஃபோல்டரில் போய் பார்க்குறேன். இங்கே book.csvன்னு ஒரு ஃபைல் இருக்கா, இருக்குது. டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் திரும்ப அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக நான் எதுலேயே க்ரியேட் பண்ணிக்கலாம், எக்ஸல்லையே க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, எக்ஸலில் க்ரியேட் பண்ண ஃபைலை நான் நோட் பேடில் போய் பார்க்க முடியுமா, வியூ பண்ண முடியுமா? தாராளம் பண்ணலாம். அப்போ நோட் பேடில் க்ரியேட் மட்டும்தான் பண்ண முடியும். அதை வியூ பண்ணுறதுக்கு நாம் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்லையோ டேட்டா பேஸ் டேபிள்லையோ தான் வியூ பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே எக்ஸல்லையும் க்ரியேட் பண்ணலாம். பட் எக்ஸலில் க்ரியேட் பண்ணுறதை நம்ம நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்க்க என்ன பண்ணணும், ஓப்பன் வித் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் போய் நோட் பேட்னு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நான் அங்கே டைப் பண்ணதே தான். இங்கே ஹெட்டர், அதுக்கப்புறம் ரோஸ் இருக்குது, ரோஸினுடைய டேட்டா இருக்குது. ஸோ டைரெக்டாகவே நான் அதிலேயே போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும், எக்ஸலில் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபைல் நியூ எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கணும்,
ஃபைல் நியூவில் போய் ஒரு blank ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஃபஸ்ட் ரோவில் ஹெட்டர் டைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு காலத்துலேயும் ஹெட்டர் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் ரெக்கார்ட்ஸ் ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணி ஃபைல் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைல் சேவ் கொடுத்துட்டு நான் நியூ கொடுத்தா தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். திரும்ப இருக்க ஃபைல் நியூ blank ஷீட்டு. நான் இதில் என்ன பண்ணுறேன், ஹெட்டர்ஸ் டைப் பண்ணி முடிக்கணும். ஹெட்டர்ஸ் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ரோஸ் நான் ரெக்கார்ட்ஸ் டைப் பண்ணணும். எத்தனை ஹெட்டர் இருக்கோ எல்லா ஹெட்டருக்குமே கண்டிப்பாக வேல்யூ கொடுக்கணும். இல்லை அவனா கமா எம்டியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே கொடுக்குறேன் ஹெட்ரே ஏ பி சின்னு கொடுக்குறேன். இங்கே என்ன கொடுக்குறேன் 1 2 3ன்னு கொடுக்குறேன் வேல்யூ. சரியா, இது ஸ்மால் ஐ ஐ ஐ ஐ இது 2 ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணுறேன். ஏபிசிங்கிற ஹெட்டர் 2 ரோ இன்செர்ட் ஆகிருக்கு. நான் இதை என்ன பண்ணுறேன், ஃபைல் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணணும், எக்ஸலுக்கு பதிலாக டைப் வந்து என்ன பண்ணிக்கணும் ms.csvன்னு கொடுத்துட்டு இதை நான் புக் 1க்கு பதிலாக நான் என்ன மாற்றிக்கிறேன் புக் 2ன்னு வச்சுட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிற வேல்யூ நான் இல்லாமல் கொடுக்குறேன். இல்லாமல் கொடுத்துட்டாலும் அங்கே என்ன பண்ணும், அப்போது 2வது ஹெட்டருக்கு 2வது ரோவில் வேல்யூ இல்லை. அப்போ கம்மா டிஃபால்ட்டாக கம்மா இருக்கணும் நோட் பேடில். இப்போ நான் இதை நான் சேவ் பண்ணுறேன். எஸ்ஸு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த புக் 2ங்கிற ஃபைலை போய் நோட் பேடில் ஓப்பன் பண்ணுவேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட் பேட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் நம்பரில் 1க்கு அப்புறம் கமா மறுபடியும் கமா 3ன்னு வந்திருக்கு பாருங்கள். அப்போது இந்த 2 ஒரு கமா டீலிமீட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும். 2வது வேல்யூ ஃபீல்டு வேல்யூ இல்லை அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அதாங்க கடைசியாக சொல்லியிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். இதில் பார்த்தோம், இந்த விஷயத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸல்லையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி எப்படி சேவ் பண்ணலாங்கிற அந்த ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொசீஜரை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எக்ஸலில் க்ரியேட்டும் பண்ணலாம், க்ரியேட் பண்ணதை ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம். நோட் பேடில் நம்ம க்ரியேட் பண்ணலாம், பட் வியூ பண்ணுறது பார்க்க முடியாது. பட் எக்ஸலில் க்ரியேட் பண்ணதையும் நம்ம நோட் பேடில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் வித்தில் போய் நம்ம நோட் பேட்னு கொடுத்தோம்னா நோட் பேடில் ஓப்பன் ஆகும். எல்லா கண்டென்ட்டையும் நம்ம பார்த்துக்கலாம். இதையும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி யூ கேன் ஓப்பன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இந்த ஃபைல் ஓப்பன் செலக்ட் சிஎஸ்சி ஃபைல்ஸ் இது லிஸ்டட். நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக எக்ஸல் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி நம்ம டபுள் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸல் ஓப்பன் பண்ணியும் ஓப்பன் பண்ணலாம். எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருந்துட்டு ஃபைல் ஓப்பன் அப்படின்னு சொல்லி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபைல் ஓப்பன்னு சொல்லிவிட்டு எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது. டெஸ்க்டாப்பில் சிஎஸ்சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே நான் சேவ் பண்ணேன். இதை நீங்கள் ஃபைல் டைப் ஆல் ஃபைல்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வரும் ஃபைல் டைப் ஆல் ஃபைல்ஸ். இப்போ நான் புக் 1 ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் கொடுக்கணும். ஸோ டைரெக்டாக எக்ஸல் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியும் அதுலேருந்து ஃபைல் ஓப்பன் வழியாகவும் போய் சிஎஸ்சி ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். இப்படியும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ சிஎஸ்சி ஃபைல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா நோட் பேட்லையும் க்ரியேட் பண்ணலாம், எம்எஸ் எக்ஸல்லையும் க்ரியேட் பண்ணலாம். வியூ பண்ணுறதும் அதனுடைய சோர்ஸை வந்து நோட் பேடில் வியூ மட்டும் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து அந்த டேட்டாபேஸ் டேபிளர் ஃபார்மேட்டில் வியூ பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸலில் மட்டும்தான் வியூ பண்ண முடியும். ஸோ எக்ஸலில் என்ட்ரும் பண்ணலாம், டேபிளர் ஃபார்மேட்லேயே என்ட்ரு பண்ணலாம், டேபிளர் ஃபார்மேட்லேயே வியூ பண்ணலாம். நோட் பேடில் என்டர் மட்டும் பண்ணலாம், ஆனால் வியூ பண்ணுறதுக்கு எக்ஸல் வழியாக அதெல்லாம் வேறு ஏதாவது ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரோ இல்லை டேட்டா பேஸ் வழியாக தான் பார்க்க முடியும் அப்படிங்க தெரிஞ்சுக்கங்க. இஃப் போத் எம்எஸ் எக்ஸல் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இன்ஸ்டால்ட் இன் ஒரு கம்ப்யூட்டர் ரெண்டுமே இருந்தாலுமே எக்ஸல் ஃபைல் டிஃபால்ட்டாக எம்எஸ் எக்ஸல் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த டாபிக்ஸில் இது எல்லாத்தையும் பைத்தான்லேருந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதே வேலையை பைத்தான்லேருந்து எப்படி செய்கிறது. சாதாரணமாக சிஎஸ்சி ஃபைல் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோம், நோட் பேடில் க்ரியேட் பண்ணணும், வியூ எக்ஸலில் பார்த்தோம், அல்லது எக்ஸல்லையே க்ரியேட் பண்ணி எக்ஸல்லையே பார்த்தோம், அல்லது நோட் பேடில் அந்த வியூவை பார்த்தோம். இதே வேலையை பைத்தான் எழுதுகிட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அடுத்த டாபிக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சிஎஸ்சி ஃபைல்னா என்ன, சிஎஸ்சி ஃபைல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம், சிஎஸ்சி ஃபைலுக்கு எக்ஸல் ஃபைலுக்கு என்ன டிஃப்ரென்சஸ்ஸு, நோட் பேடில் எப்படி க்ரியேட் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி க்ரியேட் பண்ணலாம்,
நோட் பேடில் எப்படி அந்த சோர்ஸை வியூ பண்ணுறது, டேபிளர் ஃபார்மேட்டில் எப்படி வியூ பண்ணுறது எக்ஸலில் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். அதில் கமா அல்லது டபுள் கொட்டேஷன் அல்லது லைன் பிரேக் எப்படி ஒரு கேரக்டராக இன்செர்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் ரோ ஹெட்டராக தான் இருக்கும், அடுத்து வரக்கூடிய ரோஸில் என்னவாக இருக்கும், டேட்டாவாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இதையெல்லாம் மனசில் வச்சு அதே மாதிரி டிஃபால்ட்டாக டீலிமீட்டர் கம்மா தான் இருக்கும். வேறு டீலிமீட்டர் மாற்றலாமா, அதெல்லாம் மாற்றலாம். அதை பற்றியெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போகிறோம், எப்படி செய்ய போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் டைம் அதிகமாக இருந்திருக்கும். பட் இது ரொம்ப முக்கியம், பேசிக்கான விஷயம், ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். திரும்ப இருக்க தேவைப்பட்ட வீடியோ பார்த்துக்கங்க. இதை நீங்கள் யூடியூப்பில் CSV ஃபைல்ஸ் பற்றி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் எதுவுமே இருக்காது பெரும்பாலும். பட் பைத்தான்லேருந்து எப்படி CSV க்ரியேட் பண்ணுறாங்க அதெல்லாமே நிறையா வீடியோஸ் இருக்கும். அதை நம்ம அடுத்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் வேணால் தேவைப்பட்டால் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். நீங்கள் தேவைன்னு சொன்னால் அனுப்பிச்சுட்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ, பை. அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் தவறாமல் எழுதிக்கங்க. தேங்க்யூ, பை.